நடு ரோட்டுல ஃபேண்ட்ட கழட்டுன ரஜினிகாந்த். அதிர்ச்சியோட சொன்ன நடிகர். இப்படியும் நடந்திருக்கா? ரஜினிகாந்த் நடிப்புல அடுத்ததா ஜெயிலர் 2, சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல ஒரு படம், கமல் கூட நடிக்கக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரியான படங்கள் வரப்போகுது. இந்த 3 படங்கள் மேலயும் அதீத எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. கண்டிப்பா வேட்டையன், கூலி இந்த படங்கள் சந்திச்ச பின்னடைவ இதுல அவரு சரி செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க ரசிகர்கள். ரஜினி போன 50 வருஷங்களுக்கும் மேலா நடிச்சுட்டு வராரு. எத்தன இளம் ஹீரோக்கள் வந்தாலும் அவங்களுக்கு சரியான போட்டிய குடுத்துட்டு வராரு. இத்தன வெற்றிகளுக்கும் ஒரே காரணம் அவரோட டெடிகேஷன் மட்டும் தான். எவ்வளவோ உயரங்களுக்கு போனாலும், இப்போ நடிக்கக்கூடிய படத்தையும் தன்னோட முதல் படமா நெனச்சு நடிக்கிறதால தான் அவரால தொடர்ந்து நம்பர் 1 இடத்துல இருக்க முடியுது அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களோட கருத்து. ரஜினிகாந்த் தோல்விகளையே சந்திக்காதவரா அப்படின்னா அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த தோல்விகள்ல இருந்து ரொம்பவே சீக்கிரமா மீண்டு விடக்கூடிய வல்லமை படைச்சவரு. பாபா தோல்வி அடைஞ்சப்போ இனிமே ரஜினி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அவரு நடிச்ச சந்திரமுகி படம் மெகா ஹிட் அடிச்சது. தர்பார், அண்ணாத்த தோல்வி அடைஞ்சப்போ இனி ரஜினியோட கெரியர் காலி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அவர் நடிச்ச ஜெயிலர் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. கடைசியா அவர் நடிச்ச வேட்டையன் திரைப்படம் சுமார் ஹிட்டையும், கூலி படுதோல்வியும் சந்திச்சது. ஆனா இப்போ சந்திச்சிருக்கக்கூடிய தோல்விகள அடுத்து வரப்போற 3 படங்கள்ல சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிறது அவரோட ரசிகர்களோட நம்பிக்கை. அப்படிதான் கடந்த கால வரலாறும் இருக்குது. ரஜினியோட இந்த நிலைமைக்கு காரணம் முழுக்க முழுக்க அவரோட உழைப்பும், டெடிகேஷனும் தான். அத்தனைக்கும் மேலா அவர்கிட்ட ஈகோ அப்படிங்கிறதையே பார்க்க முடியாது. நல்ல படம் ரிலீஸ் ஆயிட்டா அந்த டைரக்டர உடனடியா ஃபோன்ல தொடர்பு கொண்டோ, இல்லனா நேர்ல கூப்ட்டோ பாராட்டு தெரிவிப்பாரு. சமயங்கள்ல தங்கச்சங்கிலியும் பரிசு குடுக்கறது உண்டு. அதே மாதிரி தன்னோட வளர்ச்சிக்கு காரணமான ஒவ்வொருத்தரையும் இன்னமும் தன்னோட நினைவுல இருந்து விலக்காம வச்சிருக்காரு. அப்படிதான் கலைஞானத்துக்கு வீடு கட்டி குடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அவர பார்த்தா சூப்பர் ஸ்டார் அப்படின்னே தெரியாது அப்படின்னு கூட பணியாற்றினவங்க சொல்றதுண்டு. இந்த நிலையில சிவாஜி படத்துல நடிச்சப்போ ஏற்பட்ட அனுபவத்த நடிகர் போஸ் வெங்கட் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியில அவரு சிவாஜி படத்துக்காக நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். படத்துல நடிச்சப்போ ஒரு தடவ காஸ்டியூம் மாத்திக்கோங்க அப்படின்னு பொது இடத்துல வச்சு குடுத்தாங்க. உடை மாத்துறதுக்கு எந்த மறைவான இடமும் இல்ல. உடனே நான் சார் அந்த கா உடனே நான் அந்த காஸ்டியூமர் கிட்ட, "என்ன சார் நீங்க ஏதாவது மறைவான ஒரு இடம் குடுங்க" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரோ, "சார் சார் ஷாட் எடுக்குறாங்க சார், மாத்திக்கோங்க சார்" அப்படின்னு சொன்னாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா, பப்ளிக்ல ரஜினி சார் ஃபேண்ட்ட கழட்டி மாத்திக்கிட்டு இருந்தாரு. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு போஸ் வெங்கட்.